முன்னாடி கொண்டு போச்சு போலியா ஜூம் இல்ல துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் போன்ற பல்வேறு துறைகள் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும், வட்டார மருத்துவமனைகளிலும் தீபாவளிக்கு என்று பிரத்யேக தீக்காய சிறப்பு சிகிச்சை வார்டுகள் எல்லா இடங்களிலும் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் 36லும் தலா 20 படுக்கைகள் வீதம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான தீக்காய பிரிவு வார்டுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த வாரம் நானும் நம்முடைய டிஎம்இ அவர்களும் இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களும் 20 படுக்கைகள் கொண்ட வெண்டிலேட்டர் வசதியுடன் கூடிய அந்த வார்டுகள் ஆண்களுக்கு என்று பெண்களுக்கு என்று தனித்தனியே 2 வார்டுகள் தொடங்கி வைத்தோம். நேற்றிலிருந்து தீபாவளி கொண்டாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் தொடங்கி பட்டாசு வெடித்ததினால் ஏற்பட்ட விபத்துகளில் தமிழ்நாடு முழுவதிலும் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு வந்தவருடைய எண்ணிக்கை 89 பேர். 89ல் 41 பேர் சிகிச்சை பெற்று நலமுடன் இல்லம் திரும்பி இருக்கிறார்கள். ஒரு 48 பேர் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த 48 பேரில் ஒரு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சை என்கின்ற வகையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் 8 பேர், ஒரு மிகச்சிறிய அளவிலான அறுவை சிகிச்சைகள் என்கின்ற வகையில் ஒரு 32 பேர். அந்த வகையில் இந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒரு 6 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு, ஒரு மகளிர் சகோதரி ஒருவர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 7 பேரில் ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு 7% தீக்காய பாதிப்பும், ஒரு குழந்தைக்கு 15% தீக்காய பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் யாருக்கும் உயிர் பாதிப்பு என்கின்ற அளவில் பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய அளவிலான காயங்களும் இல்லாமல் இந்த தீபாவளி கடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் மீதம் இருக்கிற நேரம் இன்று மாலை நாளை என்கின்ற வகையில் பாதுகாப்பான தீபாவளியை மக்கள் கொண்டாட வேண்டும் என்கின்ற வகையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும், இந்த தீபாவளியில் தங்களுடைய குடும்பத்தை விட்டு அரசு மருத்துவமனைகளில் குறிப்பாக இந்த தீக்காய சிறப்பு சிகிச்சை பிரிவு வார்டுகளில் பணியாற்றுகிற மகத்தான மருத்துவ சேவை ஆற்றும் மருத்துவர் பெருமக்களையும், செவிலியர்களையும், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களையும் பாராட்டுகிற வகையில், அவருடைய தியாக உணர்வை போற்றுகிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நானும் அவர்களுடன் இங்கே வந்து தேநீர் அருந்தி அவர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் அனைவருமே மிக அலர்ட்டாக இருந்து இரவு பகல் என்று பாராமல் வருபவர்களுக்குரிய சிறப்பு சிகிச்சைகளை அளித்து வருகிறார்கள். இந்த தீபாவளியை பொறுத்தவரை இன்னமும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க குழந்தைகள் பட்டாசு வெடிக்கிற போது பெரியவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அன்போடு கேட்டுக் கொள்ளுகின்றோம். பருத்தி ஆடைகளை அணிந்து வெடிப்பதுதான் பாதுகாப்பானது. சில்க், நைலான் போன்ற ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு பட்டாசு வெடித்தால் தீப்பட்ட உடனே விரைந்து ஆடை முழுவதும் பற்றிக்கொள்ளும் என்கின்ற வகையில் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகின்றோம். குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி பட்டாசு வெடிக்கும் போது செருப்பு அணிந்து வெடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளுகிறோம். பட்டாசு வெடிக்கிற போது அருகில் ஒரு வாளியில் தண்ணீரை வைத்துக் கொண்டு வெடிப்பது நல்லது. இந்த வெடித்து முடித்த அந்த கம்பிகளை, சூடான அந்த கம்பிகளை உடனடியாக அந்த தண்ணீரில் போடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும்.
அதேபோல் காற்றோட்டத்தில் நின்று பட்டாசுகளை வெடிப்பது என்பது நல்லது. இடைவெளி விட்டு பட்டாசு வெடிக்க வேண்டும். ராக்கெட் போன்ற பட்டாசுகளை வெடிக்கும் போது அதை கீழே படுக்க வைத்து சாய்வு நிலையில் வெடிக்க வைக்கக்கூடாது. அதாவது நேர்நிலையில் வைத்துத்தான் அவைகளை வெடிக்க வேண்டும். இப்படி பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வை தொடர்ந்து ஒவ்வொரு தீபாவளியிலும் அரசின் நிர்வாகத்துறைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இந்த தீபாவளியும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லாத, மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளும் இல்லாத, விபத்தில்லாத தீபாவளியாய் இது கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது.